அருள்வாய் தேவா. கைலாசவாசனே கருணை புரிந்திடும் கைலாசவாசனே கருணை புரிந்திடும் கைலாசவாசனே தாகவே நின் பாதம் பணிந்திருக்க வரமல்வாய் தேவா. நமச்சிவாய நமக. அன்பே சிவமாக அறிவே கடவுளாக எங்கும் சுயப்பிரகாசமாய் விளங்கும் உமா பரமேஸ்வரன் ஒரு நாள் தம்பதி சமேதராய் கைலங்கரியில் விட்டிருக்க 33 கோடி தேவர்களும் 46 ரிஷிமார்களும் உமா பரமேஸ்வரன் பாதங்களில் விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து சூரபதுமன் சிங்கமுகம் தாரகனாகிய அசுரர்களால் தங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகளை எடுத்து கூறி இத்துன்பங்களில் இருந்து தங்களை காத்தருள வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தனர்கள். வேண்டுகோளை அறிந்த சிவபெருமானார் யாம் கொடுத்த வரத்தை யாம் அளிப்பது முறை அன்றோ என்று கூற கதிகலங்கிய வானவர்கள் ஒருவாறு மனந்தேறி ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்ப ஏதுவும் வரவும் போக்கும் என்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலாவோர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் என்பால் என்னையே நிகர்க்க என்கின்ற ஒரு அரிய உபாயத்தை சொன்னார்கள். பூமிக்கு ஒரு ஆறுதலையாய் பிறந்து சரவண பைகளிலே விளையாடி புனிதருக்கு மந்திரம் உபதேச முறை செய்து போதனை சிறையில் வைத்து நென்மிக்க வருகின்ற பிரமாதியர்களை ஆட்கொண்ட சூரபதுமனாரை வதம் செய்து தனிகாசலத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது விநாயக சதுர்த்தி. எனது அண்ணன் விநாயக பெருமானை ஒருமுறை வணங்கிவிட்டு பெரிய கதைக்கு செல்வோம். ஓம் பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. பெருவாழ்வு தரவாணி
ரட்சகா சரணம் சித்தகவத்தக இதயம் மேடையில் சிரிக்கும் பூரணா சரணம் ஜீவநதியான காவிரி தந்த ஜெகத் ரட்சகா சரணம் சித்தகவத்தக இதயம் மேடையில் சிரிக்கும் பூரணா சரணம் ஜீவநதியான காவிரி தந்த ஜெகத் ரட்சகா சரணம் சித்தகவத்தக இதயம் மேடையில் சிரிக்கும் பூரணா சரணம் கௌமாரத்தை சுமந்து இயக்கும் புண்ணிய புருஷனே சரணம் கௌமாரத்தை சுமந்து இருக்கும் புண்ணிய புருஷனே சரணம் புத்தியும் சக்தியும் நித்தமும் அருளும் சத்திய ஜோதியே சரணம் பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவான் முதலவாணி பெருவான் முதலவாணி மாவாரத்தை மேறி வேலிய மந்திரமூர்த்தியே சரணம் மலையாய் அலையாய் ஒளியாய் சுழலும் மகா கணபதி சரணம் மந்திரமூர்த்தியே சரணம் மலையாய் அலையாய் ஒளியாய் திகழும் மகா கணபதி சரணம் மகாபாரத்தை மேறி வேலிய மந்திரமூர்த்தியே சரணம் மலையாய் அலையாய் ஒளியாய் சுழலும் மகா கணபதி சரணம் பூவாரத்தை சுமந்து இயக்கும் புண்ணிய புருஷனே சரணம் பூவாரத்தை சுமந்து இயக்கும் புண்ணிய புருஷனே சரணம் புத்தியும் சக்தியும் நித்தமும் அருளும் சத்திய ஜோதியே சரணம் கணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாள் முதலவாணி பெருவாள் முதலவாணி அதோ வீணாகானம் ஒலிக்கின்றது நாரதர் நம்மை நாடி வந்து கொண்டிருக்கிறார் காரணமில்லாமல் நாரதர் வரமாட்டார் காரியத்தை முடிக்க அவரோடு சற்று இசையோடு உரையாடி பார்க்கலாம் வரட்டும் நாரதர் பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே கடவுள் கூட்டம் அவன் தனித்தமிழில் பாட பாட சேரும் பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே கடவுள் கூட்டம் ஓங்கார முருகன் அவன் ஒளிமுக சிரிப்பு அது உலகத்தை கவர்ந்து நிற்கும் அழகின் விரிப்பு அவன் ஒளிமுக சிரிப்பு அவன் உலகத்தையே கவர்ந்திருக்கும் அழகின் விரிப்பு காணாத காட்சியெல்லாம் காளிமலையிலே அதை காட்ட முடியுமா எனது இசையிலே பார்ப்புகளும் பழனியிலே பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழ தாயே கடவுள் கூட்டம் முருகா முத்தமிழ் குமாரா கலிதாசன கந்தா தாழ்வணிந்தேன் எனக்கு அருள் தர வேண்டும் ஐயனே. சீர்கொண்ட செம்பொற் சிலம்பு செய்ததும் உனது செய்ததல் வனசபாத
தரிசனம் என கனவினம் கொடு தென்னிய வைசித்தியா வடிமுடித்து கார் கொண்ட கணபருவ காலமுகில் போலமிருந்த கவிதை மலை தடைபடாமல் கனிவனுடன் பொலியவன் வாக்கில் குடிவந்து கருணை நீ பொழிதல் வேண்டும். பார்கொண்ட சீபவரி பாலகுணாலப்பரா பாகரா நந்த வடிவே பலதேவ கருவினத பரிகரத்னாபரண பரம பரிமள வினோத அமுதே நார்கொண்ட அடியர் மனம் நடனமையிலே பிரம்மனா வைற்றிருந்த குயிலே நாத சத்வதவேணி வேத புத்தகவாணி ஞானமுத்தமிழ் வாணி மைந்தனே வாருங்கள், தங்கள் வருகை நல்வரவாகட்டும். காலங்கள் பல கடந்த நிலையில் எம்மை காண வந்திருந்தாலும் காரணம் இல்லாமல் வர மாட்டீர்கள். கானமொழி பொழிந்து கக்கூத்தன் புகழ்வாரி மாறி முனி என்கின்ற சிறப்பை பெற்ற தங்களுக்கு வெறும் வார்த்தைகளால் வரவேற்பு இருக்கக்கூடாது அல்லவா? இதோ நான் கொடுக்கும் சிறிய வரவேற்பு. இனிதான சுரையான இசை மேதையே, இசை மேதையே, இசை மேதையே, இசை மேதையே, இசை மேதையே, இசை மேதையே. இனிதான சுரையான இசை மேதையே, இனிதான சுரையான இசை மேதையே, இனிதான சுரையான இசை மேதையே, எனதன்பு உயர்வான தவயோகியே, எனதன்பு உயர்வான தவயோகியே, எனதன்பு உயர்வான தவயோகியே, இனிதான சுரையான இசை மேதையே. மனிதரை மனத்தை கனிவான போகத்தை, கனிவான போகத்தை, மனிதாவின் மானத்தை கனிவான போகத்தை, மனிதாவின் மானத்தை கனிவான போகத்தை, மதிப்போடு வர வேண்டும் மதியோகியே, மதிப்போடு வர வேண்டும் மதியோகியே, மதிப்போடு வர வேண்டும் மதியோகியே. அகங்காரரின் குணம் கொள்கையை அடைவிடு வல்லவரே, அடர் மாலையர் சுரமானுடன் அனைவர் குணத்தவரே. அகங்காரரின் குணம் கொள்கையை அடைவிடு வல்லவரே, அடர் மாலையர் சுரமானுடன் அனைவர் குணத்தவரே. பேரெங்கெல்லாம் இசை மேதையே, எனதன்பு உயர்வான தவயோகியே, எனதன்பு உயர்வான தவயோகியே, இனிதான சுவையான இசை மேதையே. மகரிஷியே முருகா, இன்று நம்முடைய பயணத்தில் ஏதேனும் புதுமைகள் உண்டா? அதில் இந்த கந்தனுக்கு ஏதேனும் செய்தி உண்டா இருந்தால் தெரிவிங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக உண்டு முருகா. மூவுலகு சென்று மும்மூர்த்தி தம்பதி சமேதராக கண்டு வணங்கிவிட்டு தங்களை காணலாம் என்ற பூலோக மார்க்கமாக வரும் வேளையிலே பூலோகத்திலே திரைச்சோலை மத்தியிலே அழகான அற்புதமான கனி ஒன்று கண்டேன் முருகா. கண்ட மாத்திரத்திலேயே கனிப்பிரியன் கந்தன் அல்லவா, கனியை கண்டேன் என்ற செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் முருகா. மறுபடியும் கனியா? மறுபடியும் மீண்டும் மீண்டும் கனிதான். என்னை பார்த்து உனக்கு பாவமா தோணலையா? தோணல முருகா. ஏன்? உங்களால நான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். என்ன சொல்றீங்க?
ஏதாவது ஒரு சிரமத்தை கூறுங்கள் பார்ப்போம். நிறைய இருக்கியா? நிறையாவா? ஆமா. ஏதேனும் ஒன்று? இந்த உலகத்திலேயே எங்க குடும்பம் தான் பெரிய குடும்பம். தாய் தந்தையோடு சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தேன். ஒரு கனியை கொண்டு வந்து கொடுத்து நாடகத்தை நடத்தி ஒன்றாக இருந்த என் குடும்பத்தை அப்படியே அக்கக்கா 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 பிச்சு விட்டு போனாரியா நீ? நீ செஞ்ச காரியம் அவ்வளவு சர்வசாதாரணமான காரியமா? முருகா, தாங்களும் நானும் சேர்ந்து நடத்திய நாடகம் அது. பாருங்க, திரு ஆவினன் குடி அந்த ஊருக்கு தான் போனீங்க, இந்த கனி கிடைக்காமல். சரி, திரு ஆவினன் குடி என்பது 5 பேர்கள் தவம் இருந்த இடம். யாரை நோக்கி? தங்களை நோக்கி தவம் இருந்த இடம். சரி, தங்களை நோக்கி தவம் இருந்தால் தாங்கள் சிறு பாலகன பொழுது பாலகனாக சென்று அவர்களுக்கு ஆசி வழங்குவது, குடும்பத்திலிருந்து பிரிந்து செல்ல உங்களுடைய குடும்பம் ஒத்துக்கொள்ளாது. அதனால் நாம் இருவருமே அன்று நாடகம் ஆடினோம். இன்றும் நாடகம் ஆடதான் வந்திருக்கிறோம். அப்படி என்றால் அவர்களுக்கு ஆசி வழங்குவதற்காக தாங்கள் தானே சென்றீர்கள். அதெல்லாம் சரிதான். ஆனா திட்டம் வகுத்து கொடுத்தது தாங்கள் தானே? திட்டம் வகுத்து கொடுத்தது நான் தான். சரி, அந்த கனிதான் கிடைக்கவில்லை, இந்த கனியாவது கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் முருகா. நன்றாக இருக்கின்றது. நன்றாக இருக்கிறது. பார்த்தீங்களா? பார்த்தேன். நன்றாக பார்த்தீங்க? நன்றாக பார்த்தேன். போச்சு. ஏன் இல்ல, நீயும் பார்த்து நானும் பார்த்து நல்லாவாயா இருக்கும்? அப்படி இல்ல முருகா, கனியுடைய தன்மையை பார்த்தேன். ஆனால் அடைவது தாங்கள் தான். கனியின் பெருமைகளை கூறுங்கள். கண்டிப்பாக கனிக்கென்று பெருமைகள் உண்டு முருகா. மாங்கனிக்கும் தேங்கதலி, மாங்கனிக்கும் தேங்கதலி, மங்கனிக்கும் மேலி நீக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் தூரித்தேனையா. மாங்கனிக்கும் தேங்கதலி, மங்கனிக்கு மேல் இனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். நான் கனிந்தேன் அக்கனியை, நான் கனிந்தேன் அக்கனியை, இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீரையா. முருகா, குமரா, கந்தா, அக்கனியை கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர். முருகா, 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 முருகா. முருகா, நான் கண்ட கனியுடைய சிறப்புகள் இதுவே முருகா. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதே ஈசன் எந்தையே இணையடி நிழலே. ஆஹா, சாக்கியமென முனியே, சாக்கியமென முனியே, கரையின் சாக்கியமென முனியே, சாக்கியமென முனியே, பாக்கத்தில் கண்ட கனிதனுக்கே முற்ற, பாக்கத்தில் கண்ட கனிதனுக்கே முற்ற, சாக்கியமென முனியே, சாக்கியமென முனியே.
பொழுது முழங்களுக்கெல்லாம் போக்கும் பொழுது ஐம்புலங்களுக்கெல்லாம் சுவை தரும் தேகனியே. என்ன நோக்கும் பொழுது ஐம்புலங்களுக்கெல்லாம் சுவை தரும் முருகா. அவ்வளவு பெருமையா? அவ்வளவு பெருமைதான் முருகா. பச்சிகள் கண்டால் என் நேரம் அதை பற்றி பச்சிகள் கண்டால் நாரதனே நாரதனே பல பச்சிகள் கண்டால் என் நேரம் அதை பற்றி பச்சி தேடாத சொல்வி பச்சி தேடாத சொல்வி பச்சிகள் கண்டால் பரந்தோடு மாயா பச்சிகள் கண்டால் பரந்தோடு மாகையான் பச்சமுடனே செல்வி பச்சமுடனே செல்வி பச்சமுடனே செல்வி எட்டரகும்பில் இருக்கும் அக்கனியை எட்டரகும்பில் இருக்கும் அக்கனியை எப்படி கொய்திடலாம் நாரதர் எப்படி கொய்திடலாம் எட்டும்படி கிருக்கும் ஒன்று பற்றி எட்டும்படி கிருக்கும் ஒன்று பற்றி பறித்திடலாம் முருகாயை பறித்திடலாம். பெரிய மனுஷனே நீங்க ஏன் முருகா? இல்ல இவ்வளவு பெரிய சபையில என்னைய போய் ஏற சொல்றீங்களே. எங்க எட்டும்படிக்கு இரு கொம்பு உண்டுகள் உண்டு அந்த கணியில் கும்பு இருக்கா? கொம்பு இருக்கு. ஒருவேளை ஒட்டு கும்பா இருந்து ஒடிஞ்சு கீழே விழுந்துட்டா ஒடியாது. ஒடியாத அளவிற்கு தாங்கள் தான் புதமாக ஏற வேண்டும். ஒருவேளை நீங்க பிடிச்சு பாத்தீங்களா? இல்ல நான் பிடிச்சிருந்தா உடஞ்சிருக்கோம். உங்களுக்கு தான் இந்த பதம் பக்குவம் தெரியும். மிக்க மேன்மையுள்ள அக்கனி கேயும் விதம் மிக்க மேன்மையுள்ள அக்கனி கேயும் விதம் மேவும் குறைகளுண்டா நாரதனே மேவும் குறைகளுண்டா குளிர்ந்த முகம் உண்டு குளிர்ந்த முகம் உண்டு கொங்கையில் உண்டு குளிர்ந்த முகம் உண்டு கொங்கையில் உண்டு கோதிலார் கண்கள் உண்டு கோதிலார் கண்கள் உண்டு. பெண்களுக்கே உள்ள நாரதரே பெண்களுக்கே உள்ள பொறிகள் இருப்பதாலே பேசுவோம் வாயிலிருந்து பெண்களுக்கெல்லாம் சுவை தருமே அந்த பைங்கினி மதிரல்லா. பெண்களுக்கெல்லாம் சுவை தரும் அந்த பைங்கிலி வைத்திருந்தார். நீ சொன்ன வார்த்தையால் நேரிடையாமென நிச்சயமாகவே நான் அறிந்தேன். நீ சொன்ன வார்த்தையால் நேரிடையாமென நிச்சயமாகவே நான் தெரிந்தேன். சிவரும் மாதவரே அந்த மாதவள் செப்புவீர் அறிந்திடவே நீ சொன்ன வனக்குறவீரர் நம்பி ராஜனின் மகளாம் வனக்குறவீரர் நம்பி ராஜனின் மகளாம் திருப்புகழ்தினம் செய்கின்றானா பெறலை கொடையவள் என புகழ்வீர் பெறலை கொடையவள் என புகழ்வீர் பெறன எப்பொழுதே தரணி மீதினில் யார் செய்த தவத்தால் தரணி மீதினில் யார்
வெள்ளம் அலை கொண்டு இப்படி இருக்கணும். கருகாசலம் என்றாலே ஆமா முழுமையாக கதைப்பாடல்களை பாட வேண்டும். கண்டிப்பாக இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆமா சரி, என்னதான் எனக்கு தெரிந்திருந்தாலும் சரி முருகா, தங்களுடைய நாவால் சொல்ல வேண்டும், என்னுடைய செவியால் கேட்க வேண்டும் என்று சற்று இசையோடு தங்களோடு உரையாடி பார்த்தேன். ஆதியில் கொடுத்த வாக்கு பாதியில் நிற்கின்றது. ஆமா முருகா. மூத்தவளன் அமிர்தவல்லி தெய்வானை என்கின்ற பெயரோடு திருப்பரம் குண்டத்திலே கற்பமணம் அறிந்தேன். இளையவளான சுந்தரவலி சுகமாக விளையாடி கொண்டிருக்கிறாள். என்ன செய்யணும் முருகா? இந்த வள்ளி திருமணம் செய்ய வேண்டும். தாங்கள் என்பதை திருமணத்தில் கந்தர்வ மனம் என்று சொல்லி கடிமணம் திருட்டு மனம் புரிய வேண்டும் முருகா. அதாவது சுத்தி வளைச்சு பேசாம கூட்டிட்டு கூட சொல்றீங்க. அதுவேதான். சரி, போயிட்டு வரட்டுமா முருகா? இவ்வாறு செல்லக்கூடாது. அப்புறம் எப்படி? அவள் பக்தி மார்க்கத்தில் ஆழ்ந்து விடுவாள். சரி, அதனால் வேடுவராக உருமாறி சென்று வாதங்கள் பல புரிந்து என்பகை திருமணத்தில் கந்தர் வமனம் என்று சொல்லி கடிமணம் புரிந்து எனக்கு மட்டுமல்ல அந்த புலோக மக்கள் அனைவருக்கும் தம்பதி சமேதராக காட்சி தர வேண்டும் முருகா. தாங்கள் கூறியபடியே ஒரு வேடனாக உருமாறி திணைப்புணம் சென்று அன்னவளோடு உரையாடி தெய்வானை கந்தனாக கண்ட தங்களுக்கு வள்ளிமலனாக காட்சி தருகிறேன். காலையில் பாமாலை பாடி பூமாலை கொண்டு வருவீர்களா? கண்டிப்பாக உண்டு முருகா. பாமாலையும் காத்திருக்கின்றது உங்களுக்கு புகழ் மாலை. நன்றி. அத்தோடு இந்த கருகாசலத்தில் பொன்னான நேரத்தில் ஒரு நாடகத்திற்கு ஒளி அமைக்க வேண்டும் என்றால் இப்படித்தான் அமைக்க வேண்டும் என்று இந்த ஒளி அமைத்து கொடுத்த நிர்வாகத்திற்கும் இந்த ஆடியோஸை இந்த திருவிழாவிற்கு கொண்டு வந்து சேர்த்த ஊர் விழா கமிட்டியர்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்குமே சாரும். நீங்க காலையில என் கூட திண்டுகளுக்கு வந்துருங்க. இப்படித்தான் இருக்கணும். சரி, நான் சென்று வருகிறேன். ஆனால் இப்போதோ கருகாசலம் நான் வரும் வரை எமது திருப்புகளை மட்டுமே தாங்கள் பாட வேண்டும். உங்களுடைய புகழை மட்டும். ஆமா, என்னுடைய இடம். சரி, சென்று வருகிறேன். பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாள் என்னை நீ பார்த்தாடே போதும். வாழ்வில் இடறியது வாராது எப்போதும். சண்முகா பன்னிரு விழிகளிலே பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியாள் என்னை நீ பார்த்தாலும் போதும் முருகா. பன்னிரு விழிகளிலே உன்னிரு பதம் இணைந்து அன்புடன் தினம் பணிந்து பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை பார்த்தார் மாறாது எப்போதும். சண்முகா பன்னிரு விழிகளிலே பன்னக சகரனும் மகிழ்ந்திடம் அருகா பாரோ புகழ்ந்து போற்றிடும் போரா. பன்னக சகரன் மகிழ்ந்திடம் அருகா பாரோ புகழ்ந்து போற்றிடும் குமரா. பண்ணமகிழே வடிவே அழகா மல்லிசை மாலையுடன் காட்சி தருமாறா. மல்லிசை மாலையுடன் காட்சி தருமாறு முகா. பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாள் என்னை பார்த்தாது போதும். வாழ்விடவேதும் மாறாது எப்போதும். சண்முகா பன்னிரு விழிகளிலே வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தா என்று சொல்லிட
அந்த வினைகள் எல்லாம் கலங்கி நிற்குமே அப்படி என்பதை போல திருப்புகளுக்கு எதிர்ப்புகள் உலகத்திலேயே அவ்வாறு திருப்புகளின் முருகனுடைய பெருமையை காட்டியவர் அருணகிரிநாதர். அதுபோல இந்த ஊரிலும் முருகனுடைய புகழை எடுத்து காட்ட வேண்டும் என்று வள்ளி திருமண நாடகத்தை வைத்த ஊர் பொதுமக்களுக்கு எங்களது சார்பாக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நன்றியா இருந்தாலும் கூட எங்களுடைய குரலையும் மேலோங்க செய்த எம்ஏஆர் ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காட்சி வலையொலி மூலம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஏகே மீடியா யூடியூப் சேனல் அதில் பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளம் அஜய் அவர்களுக்கும் மற்றும் எம்முடைய பாடலையும் அழகுபடுத்தி காட்டிய முக்கியமல்லவர்களும் சக கலைஞர்களுக்கும் மற்றும் நாடக அமைப்பாளர் அண்ணன் வேலாயுதம் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இதே பகுதியில் நான் மட்டுமல்ல நாம் அனைவருமே வருவோம் என்ற இறை நம்பிக்கையுடன் கூறி பொண்ணா பொண்ணா முளையிட்ட கழுத்தேலிட்டிக்கணும் அவன் ஒண்ணு ரெண்டு மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும் என்ன பார்த்தா உன்ன பாரா
பார்த்து கோடி அடிய கைய தொட்டு பார்த்து கோடி சீம சமத்தி ராசாத்தி நீ சிரிச்சா தாண்டி புறாண்டி சீம சமத்தி ராசாத்தி நீ சிரிச்சா தாண்டி மகளாண்டி ஆசைப்பட்ட மாட்டே அனுமதி வானில் முழு மதியை கண்டே வனத்தில் ஒரு பெண்ணை கண்டே வானில் முழு மதியை கண்டே வனத்தில் ஒரு பெண்ணை கண்டே வானம் முழு மதியை போலே மங்கையவள் வதனம் கண்டே பணத்தில் ஒரு பெண்ணை கண்டே காலம் ஒரு மணியை போல மங்கையவள் வதனம் கண்டே கோவை பழம் கொடியை கண்டே புருஷமுனை பெண்ணை கண்டே கோவை பழம் கொடியை கண்டே புருஷமுனை பெண்ணை கண்டே கோவை பழம் நிறத்தை போலே குமரியவர் உலகத்தை கண்டே கோவை பழம் நிறத்தை போலே குமரியவர் உலகத்தை கண்டே பாலில் ஒரு பகிரை கண்டே பழத்தில் ஒரு பெண்ணை கண்டே
ஓ